Hi students, class 10th ஓட exercise 2.4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 terms of the following sequence. ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட நெக்ஸ்ட் 3 terms ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த சீக்வென்ஸ் வந்து நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அடுத்த 3 termஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ த அபவ் சீக்வென்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, 3 மல்டிபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 8 3s are 24, 24 3s are 72. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 3s மறுபடியும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 72 into 3 216, 216 into 2 648, 648 into 3 1944. Therefore the next 3 times are 216, 648, 1944. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 1 -3. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 5லேருந்து 1க்கு 4 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 5 - 4 வந்து 1, 1 - 4 வந்து -3. அப்போ நான் -4 பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, -3 -4 -7, -7 அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு -4 போட்டிங்கன்னா -11, -11 -4 போட்டிங்கன்னா -15. Therefore the next 3 terms are -7, -11, -15. தேர்டு சப்டிவிஷனில் பையில் கொடுத்துருக்காங்க 1/4, 2/9, 3/16. இது வந்து ஒரு சீக்வென்ஸ் ஃபார்முலாவில் இருக்குது. n/n+1னா மேலே 1 இருக்கா, n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 + 1 த ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4. அதே மாதிரி n-க்கு 2 இருக்கா, அந்த 2 இங்கே போட்டிங்கன்னா 2 + 1 3 ஸ்கொயர்டா, 3 ஸ்கொயர்டு வந்து 9 கிடைக்கா. ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரியணும்னு அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கா. ஓகே, நம்ம இங்கே 3 வரைக்கும் கொடுத்துட்டாங்க, நம்ம 4லேருந்து போட்டுக்கலாம். n = 4ன்னு போட்டிங்கன்னா 4 கீழே 4 + 1 த ஹோல் ஸ்கொயர் 5 ஸ்கொயர், அப்போ 25. 5 போடும்போது 5 + 1 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் = 36. 6 6 are 36. அடுத்து 6 போடும்போது 6 + 1 7 ஸ்கொயர், 7 7s are 49. So 6/49. Therefore the next 3 terms are 4/25, 5 8 36, 6/49.